ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவை பார்த்து உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன்னு எச்சரிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவை பார்த்து இந்தியாவில் இருக்க எல்லாரும் வாங்க சீனாவை சுத்தி பாருங்க அப்படின்னு ஸ்மைலோட இன்வைட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 2025 மட்டுமே குறிப்பா ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் சீன எம்பசி இந்தியர்களுக்கு மட்டுமே 85,000 விசாக்களை கொடுத்திருக்காங்க. இது வெறுமனே விசா பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இதுக்காக சீனா நிறைய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்தியர்களுக்கு விசாவுக்கான கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு. இனி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் தகவலும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால விசா அப்ரூவலுக்கான வேகம் அதிகரிச்சிருக்கு. இந்தியர்களை அதிகமா சீனாவுக்கு சுற்றுலாவுக்கு வர வைக்கதான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய அரசியல் காரணமும் இருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல பல வருடங்களா வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த வர்த்தக போர் சூடு பிடிச்சிருக்கு. அதாவது அதிக கட்டணம், பொருளாதார தடை, தொழில்நுட்ப பொருட்களுக்கான கட்டுப்பாடுன்னு சீன பொருளாதாரத்துல நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனாவுக்கு இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளோட உறவும் உதவியும் ரொம்பவே அவசியமா இருக்கு. இப்படி இரண்டு வல்லரசு நாடுகளுக்குள் வர்த்தக போர் தீவிரமாக கொண்டே இருக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் கொஞ்சம் எதிரும் புதிருமா இருந்த இந்தியா சீனா நாட்டு மக்களிடையே நட்பு மலரவிருக்கு. குறிப்பா என்னதான் எல்லை பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே கூட இந்த விசா வழங்கக்கூடிய திட்டம் இந்தியா சீனா இடையே புதிய நட்புடைய ஆரம்பமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.